நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனம் நமக்கு தேவை. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவன் பிசாசு கிடையாது, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். ஒரு உலகத்தின் பிள்ளைகளுக்கு அவர்கள் தெய்வம் அவர்களை அப்படி ஆசீர்வதிப்பாரே, ஆனால் அவர்களை விட பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார், அதில் தான் நம்முடைய கவனம் செலுத்தணும். என்னுடைய நோக்கம் அதுதான். நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்ப பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்னா அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். நமக்கு அதை கர்த்தர் நடப்பிப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் பெரியவரா இருக்கிறதுனால நீங்க பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அவரிடத்துல ஒரு பெரிய நன்மைகளை எதிர்பாருங்க, தப்பு கிடையாது. லூக்காவுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம வாசிச்சோம்னு சொன்னா, லூக்கா 7:22, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு தரித்திரம் மாறுபடி தரித்திரத்திலிருந்து வெளியே வரும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நம்முடைய கவனத்தில் வர வேண்டியது எல்லாம், இயேசு எப்படிப்பட்டவர் சொன்னா, எந்த இடத்துல இயேசுவின் வார்த்தை வருகிறதோ, எந்த இடத்துல சுவிசேஷம் போதிக்கப்படுகிறதோ, யார் வேதத்தை எடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டு அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது. குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். ஏன் தரித்திரமா இருக்கிற மனுஷன் கூட தரித்திரத்தில் இருக்க கூடாது என்பதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் எல்லாம் சமம், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் சுகமா இருக்கணும், அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 4வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை எடுத்து 20வது வசனத்தை படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார், சீஷர்கள் சொல்றதை கவனிங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. நாங்கள் கண்டதை நாங்க என்ன பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் அவர் சுகம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், தரித்திரனை செழிக்க பண்ணுகிறார், பலவீனனை பலவானாக்குகிறார். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அதான் பைபிளை படிக்கிறோம். சீஷர்கள் சொல்றாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் கண்டதையும் காண்கிறதையும் கேட்கிறதையும் கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டதை போய் ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படி சொன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய பேச்சில் இருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க என்ன பேசுறீங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. நம்முடைய வார்த்தை குறித்து நமக்கு கவனம் தேவை. வசனத்துக்குள்ள வந்துருங்க. சங்கீதங்களுடைய புத்தகம் 33வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம திருப்பி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையினால். அவர் சொல்லும் பொழுது நல்ல கவனிங்க, இன்னைக்கு நாம் எப்படி பேசணும். ஆண்டவர் பாருங்க, அவர் பேசினார், பேசின உடனே உலகங்களும் சர்வ சேனைகளும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மனுஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, மனுஷனை மாத்திரம் அவர் தன்னுடைய கைகளினாலே உருவாக்கினார், வணைந்தார். அப்ப கவனிக்கிறோம், ஆண்டவர் பேசினார், பேசின உடனே வானங்களும் இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள சர்வ சேனைகளும் அவருடைய வார்த்தையினால் உண்டானது. எபிரேயருடைய புத்தகத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கும் பொழுது நாம பார்க்கறதெல்லாம் ஒன்னிலிருந்து ஒன்று வந்ததா பார்க்கிறோம். இது தொடக்கம் இப்படி கிடையாது. இது தொடக்கம் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் அவைகளை உருவாக்கினார். விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளில் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நாம பார்க்கறதெல்லாம் ஒன்னிலிருந்து ஒன்று வந்ததுனால இதிலிருந்து வந்ததில்லை. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் எங்க சொன்னா, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆண்டவர் உண்டாக்கினதிலிருந்து இது வந்தது. அதனாலதான் பாருங்க, நாம எப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்குகிறோம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனிக்கணும். நாம விதைக்கிற வார்த்தை,
பேசுகிற வார்த்தை குறித்து நமக்கு ஒரு கவனம் தேவை. இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நம்முடைய வார்த்தை என்ன வார்த்தை நம்ம வீடுகளில் பேசுகிறோம், என்ன வார்த்தை நம்முடைய வேலை ஸ்தலங்களில் பேசுகிறோம். இல்லாதவைகளை குறித்து பேசவே வேண்டாமே, அதான் இல்லையே அதை பேச வேண்டாமே. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை பேசுவோமே. உலகத்தார் என்ன சொல்றாங்க, இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. நீங்க நல்ல நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும் பொழுது இந்த நல்ல வார்த்தைகளை பேசலாமே, நிறைய நல்ல வார்த்தைகளை பேசலாமே. உங்க வீட்டில் பேசலாமே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எல்லா இடத்திலும் சொல்லலாமே. இதனால் நான் தைரியம் கொண்டு தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் யார வேணா எடுத்துங்க, அரசியல்வாதியா இருக்கலாம், இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், சத்ருவா இருக்கலாம். எதை பார்த்து நாம பயப்படாம தைரியமா சொல்லலாம, தேவன் எனக்கு சகாயர். ஐயோயோ அப்படின்னு சொல்லாம என் ஆண்டவர் எனக்கு சகாயர் அப்படி சொல்லி பாருங்களேன். நம்முடைய வார்த்தை குறித்து நமக்கு கவனம் தேவை. லூக்காவுடைய புஸ்தகத்தை ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பி இந்த 8வது அதிகாரத்தினுடைய வசனத்தை தான் மைய வசனமாக வச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, நம் பிள்ளைகளானால் இருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களேன். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரர்னா என்ன? சுதந்திரர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சா எனக்கு சுவிசேஷம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சுதந்திரர். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு வீட்டில் எடுக்கிறோம். இப்போ வனராஜ் பிரதர் எடுத்துங்க. வனராஜ் பிரதர் வீட்டில் மெல்வின் ராஜ் யாருன்னு சொன்னால், மெல்வின் ராஜ் வனராஜ் பிரதருடைய எல்லா சொத்துக்கும், அசைகிற சொத்தோ அசையாத சொத்தோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி யார் தான்? மெல்வின் தான் சுதந்திரவாளி. இந்த சுதந்திரவாளியா மெல்வின் அந்த சுதந்திரவாளியா மாறுவதற்கு என்ன செஞ்சான் அப்படின்னு பார்த்தா, அவன் ஒன்றும் செய்ய கிடையாது. என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்ய கிடையாது. அவன் செஞ்சது என்ன? அந்த குடும்பத்தில் பிறந்தது. இதை நீங்க நல்லா சுவிசேஷத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க பைபிள் சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே சொன்னா கிறிஸ்துவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நீ சுதந்திரவாளின்னு சொல்லுது. இந்த சுதந்திரவாளியானதற்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பார்த்தா ஒன்னு செய்யல, கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தோம் இல்லையா, அதுதான் நாம செஞ்சது. இப்ப வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அவனுடைய சிந்தை புது சிந்தை. இதுக்கு முன்னாடி ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு கிடந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றான், எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நான் இருளில் நடந்த அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், பாதைக்கு தீபமாய் இருக்கிறார், என் கரங்களை பிடித்து நடத்துகிறார், எனக்கு முன்னே போகிறார், கோணலை சபையாக்குகிறார், அற்புதங்களை செய்கிறார், அவர் பெரியவர் சொல்லிட்டு இப்ப பேச்சு எப்படி மாறுது? இந்த வாக்குத்தத்தத்துக்கு அவங்க செய்தது என்ன? ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இந்த சுதந்திரத்தை குறித்து இன்னும் படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். தேவனுடைய சுதந்திரம், தேவனுக்கு பிள்ளையும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். இயேசு கிறிஸ்துவை எங்க வச்சிருக்கிறாரோ அதே இடத்துல தான் நம்மையும் வச்சிருக்கிறாராம். உங்களுக்கு இந்த சத்தியம் புரியுதா? என் குமாரன், அதாவது பிதா குமாரனாகிய கிறிஸ்துவை எங்க வச்சாரோ அங்கே வச்சிருக்கிறார். அவர் மூத்த குமாரன், நாம இளைய குமாரர்கள். பிதா எப்படி இயேசு அப்பான்னு அவரை கூப்பிட்டாரோ அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். நாம என்ன பண்றோம்? ஆண்டவரை அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம். பிள்ளைகள், எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள், சுதந்திரர். நம்முடைய மனசுல வரட்டும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சுதந்திரர். பெண்கள் பகுதியில் சத்தமே வரல. நாம் எல்லாரும் பிள்ளைகள், நாம் எல்லாரும் சுதந்திரர். இந்த சுதந்திரர்னு வரும் பொழுது ஒரு காரியத்தை கவனிக்கணும். நாம் எல்லாம் சுதந்திரர். என்னெல்லாம் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த என்னெல்லாம் சுதந்திரம்னா ரொம்ப கவனிக்க வேண்டியது. இதே நீங்க ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பி முடிஞ்சா அந்த வசனத்தை நல்லா மார்க் பண்ணி வைங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற அன்றியும் வாக்குத்தத்தம். எல்லாரும் இருங்க கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. நீங்க எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க இல்லையா? எல்லாரும் திருப்பினீங்க இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, அன்றியும் உலகத்தை. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தை.
ஏன்னா நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டோம், இந்த உலகமே வேண்டாம். மரணத்தை விரும்புறவங்க யாரும் கிடையாது. பைபிள் மரணத்தை விரும்ப சொல்லலை. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம், அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா வசனத்தை நல்லா கவனிங்க. வாக்குதத்தம், வாக்குதத்தத்தில் ஒண்ணு என்னது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தம் என்னது? பைபிள் சொல்லுது, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். இந்த உலகம் உங்களுக்கு தேவையா அப்படின்னா, ஆமா உலகம் தேவை. ஏன்? இந்த உலகத்துல தேவனுக்காக வாழ, தேவனுக்காக தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்கெல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள்னு சொல்லணும். நம்மளை பார்க்கிற புறஜாதி ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், கிறிஸ்துவுக்காக ஒரே நாள், அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே செத்து போயிட்டான் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறத விட, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீடித்த நாள் வாழ்ந்தா கர்த்தரை பாடி துதிக்கலாம், சுவிசேஷத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லலாம், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்கு தேவை. இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினாலே கிடைக்காமல், இந்த வசனங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்க. இந்த உலகத்தை சுதந்தரிக்கிற இந்த வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினாலே, நியாயப்பிரமாணம் தான் என்னதுங்க? 10 கட்டளை கொடுத்தார் இல்லையா? இந்த 10 கட்டளையை செய்யறதுனால வராம, இந்த 10 கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதா. ஒருவேளை யோசிக்கலாம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமா? அது இஸ்ரவேலர்களுக்கு உண்டு, அது யூதர்களுக்கு உண்டு, அது அந்த சந்ததியில வந்தவர்களுக்கு உண்டு. ஆபிரகாம் வேற ஜாதி, அவங்கெல்லாம் யூத ஜாதி, அவங்கெல்லாம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க கூடாது என்பதற்காக தான் வசனம் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால வராம, இந்த வாக்குத்தத்தம் எதனால வருதுன்னு சொன்னா, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாம் விசுவாசித்தார், அவர் உலகத்தை சுதந்தரித்தார். அதே போல நீங்க விசுவாசித்தா இந்த உலகத்தை சுதந்தரிப்பீர்கள். இந்த உலகம் என்ன? இந்த உலகத்துல நம்மை வளர விடாதபடி தடுக்கிற வறுமை, வியாதி, கடன், கஷ்டம், சரீர உபாதைகள், சரீர பலவீனங்கள், இது எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி இதே உலகத்துல கிறிஸ்துவினாலே நான் ஜெயமாய் வாழுகிறேன் என்று சொல்லத்தக்க ஒரு ராஜரீக வாழ்வு பிள்ளைகளுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆனா இது புரியாதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் ஆஸ்தி வேண்டாம், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் வேண்டாம், இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றால கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா வாயில வர்றதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் சொல்றேன் பாரு, பிரதிஷ்டை வேறு. ஆனா நான் சொல்லக்கூடியது எதுவுமே வேண்டான்னு சொல்லாத, எதாகிலும் மக்களுக்கு செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்கிட்ட இருந்தால் தான் நான் ஏதாவது அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும், உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் ஏதாவது அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும். இப்போ வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்பான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லா இரு. வசனமே என்ன சொல்லுது? யோபு 36:11 என்ன சொல்லுது? தங்கள் நாட்களை நன்மையாகும், தங்கள் செல்வ வாழ்வாக போக்குவாங்க. அவங்களுடைய வருஷம் எப்படி கழியும்? செல்வ வாழ்வா கழியும் சொல்லப்பட்டது. சரி, இந்த வசனத்துக்குள்ள வரும். இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியை, அதாவது இந்த உலகத்தை சுதந்தரிப்பான். இந்த உலகத்தை வாக்குத்தத்தங்களில் ஒன்று, இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறதும் ஒரு வாக்குத்தத்தம் தான். இந்த வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால வராம யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் வரும்னு சொல்லுது. இந்த வாக்குத்தத்தம் வருவதற்கு இப்ப நாம 16ல இருந்து படிக்கலாம் பாரு. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும். இப்ப இந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும்.
நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமா இருக்கும்படிக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நிச்சயமா இருக்கும்படிக்கு. அப்படி வருகிறது. எப்படி வருகிறது? விசுவாசத்தினாலே எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி. நான் சொல்ற பாருங்க, ஏசப்பாவை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசுவினாலும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரினாலும் தெய்வீக வாழ்வு, சுகமான வாழ்வு, செழிப்புள்ள காலங்கள், ஆரோக்கியமான வாழ்வு, இது கர்த்தரால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாகும். அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆபிரகாமை போல விசுவாசமா இருங்க. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, இந்த உயர்வு நாம் ஏதோ வாடகை வீட்டில் நாம் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு நாம் இப்படியே தான் வாழணும் அப்படிங்கிறத நம்முடைய தலையில் எழுதிட்டாங்க. இப்படியெல்லாம் உலகத்தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு முற்றிலும் நாம் வேறுபட்டவங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்ககிட்ட என்னங்க இருக்குது, எங்ககிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இருக்கா, சொந்தமாக வீடு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்கா, அது போல் ஒருவேளை யோசிக்கலாம். உங்கள் வசதியினால் வந்தால் நீங்களே சொல்லுவீங்க இது என்னால் உண்டானதுன்னு. ஆனால் ஆண்டவர் இது உங்களால் உண்டானதுங்கிறதுக்கு அல்ல, இது தேவனால் உண்டானதுங்கிறதுக்காக பலவீனனை பலவானாக்கி இல்லாதவர்களை எடுத்து உயர்த்தி இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லும்படி பலவீனனை கர்த்தர் பலவானாய் மாற்றுவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, குப்பையில் இருக்கிறவனு புழுதியில் இருக்கிறவனை எடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறாராம். அதான் இந்த வசனம் சொல்லும் பொழுது நான் வாசிக்கிறேன், அப்படியே கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அப்படி ஆயிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவராய் இருக்கிறார். இப்போ அந்த வசனத்தை கவனிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிறார். கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. இல்லாதவைகள் நமக்கு நிறைய பேருக்கு நிறைய இல்லாத இருக்கு. சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், சரீரத்தில் சுகம் இல்லாம இருந்திருக்கலாம். உலகத்தார் சொல்றாங்க வயது ஆக ஆக நோய் வரும்னு சொல்லி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வயது ஆக ஆக நோய் வரும்னு சொல்லல, வயது ஆக ஆக உனக்கு தேவ பலன் வரும்னு சொல்லுது. சங்கீதம் 103 படிக்கிறோம் இல்லையா? 103ல 3ஆம் வசனத்துல போய் படிச்சு பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு உன் பிராணனை விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாழ்வை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை போல ஆகிறதுன்னு சொல்லுது. அப்படியே கீழே போய் படிச்சு பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு நம்முடைய பாவங்களை அகற்றி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நமக்கு மனம் இறங்குகிறார். அந்த 103ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். நான் சொல்றக்கூடிய அதுதான், நீங்க கஷ்டமானதை பேசாதீங்க, அவிசுவாசமானதை பேசாதீங்க, இல்லாதவர்களை பேசாதீங்க, தாழ்வானதை பேசாதீங்க. நான் அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணு இல்லை, நான் இப்படிப்பட்டால், நான் தனிமையா இருக்கிறேன், இது எல்லாம் பேசாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டியதெல்லாம், நான் தனியாள் இல்லை, எப்பவுமே என் கூட 3 பேர் இருக்காங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே என் கூட இருக்கிறாங்க, என்னை விட்டு அவர் விலகுவதே இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ள இருக்கட்டும். இந்த உலகத்தை சுதந்தரிப்பான். நல்லா கவனிங்களேன், இந்த உலகத்துல நீங்களும் நானும் நல்லா வாழணும். அப்படி வாழணுங்கிறதுக்காக தான் வாக்குத்தத்தம் சொல்லுது பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உனக்கு தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அப்ப கவனிங்க, நமக்கு எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன செய்தார் கொஞ்சம் கவனிங்க. அவர் என்ன செய்தார்? பிள்ளையே இல்லாத பொழுது ஆபிராம் என்று இருக்கும்போது பிள்ளை இல்லை, ஆபிரகாம்னு பெயரை மாத்தின உடனே அந்த பெயரை உச்சரிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவருக்கு பிள்ளை பிறந்தது. மனைவியாகிய சாராளை பார்த்து சாராயின்னு சொல்லாம சாராள், திரளான குழந்தைக்கு தாயே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப தாயே, திரளான குழந்தைக்கு தாயேன்னு கூப்பிடுறாங்க. அதே போல ஆபிரகாம் திரளான ஜனங்களுக்கு தகப்பன். அவர் பாவிக்கிறார். கடற்கரை மணலை காட்டினாரு. இந்த பூமியில் இருக்கிறதான கடற்கரை மணலையும் வானத்தில் இருக்கிறதான வானத்தின் நட்சத்திரங்களையும் அவருக்கு காட்டினார். அவர் காட்டி சொல்லார், இது போல உன் சந்ததி இருக்கும். நம்முடைய மனதில் கூட பெரிய எண்ணங்கள் மேலே வரட்டும், உயர்வான எண்ணங்கள் நமக்கு வரட்டும். என் தேவனாகிய கர்த்தர் என்னை இப்படி
ஆசீர்வதிப்பார். முடியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களால் முடியாதது தேவனால கூடும். அப்போ சொல்லும்போது சொல்லுது பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதுதான் கவனம். அதாவது சூழ்நிலை அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, ஆனா எனக்கு தேவன் ஒரு வீட்டை ஏற்படுத்துவார் நம்பினா அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஒருவேளை வயசாயிடுச்சு, இந்த பலவீனம் வந்துருச்சு, இந்த பலவீனம் இருக்கத்தானே செய்யும் நினைக்கிறது விசுவாசம் அல்ல. இதில கர்த்தர் எனக்கு நன்மை செய்து இந்த நாள் எனக்கு பலத்தின் நாளா எல்லா ஜனங்களும் என்னை காணும்படி அவர்களுக்கு முன்பா என்னை சாட்சியா வைப்பாரு. நான் ஆரோக்கியமா இருப்பேன், அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருப்பேன், என் தேவனுக்காக வாழ்ந்திருப்பேன். இந்த நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கோ, நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பதம் தான். நான் நகை பற்றி பேச வரல. நகை போடுறது போடாது உங்கள் இஷ்டம். ஒரு சிலர் பிரதிஷ்டையாக விட்டுருவீங்க, அது வேறு விஷயம். நான் சொல்ல வர்றது நீங்கள் நகை போடணுமா நகை போடக்கூடாதா, நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு கொடுத்தணும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருவது இந்த உலகத்தினுடைய தெய்வீக வாழ்வு. இந்த தெய்வீக வாழ்வு எப்படிப்பட்டது, அது எப்படி மனிதனுக்கு வைத்திருக்கிறார். வரும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டான்ட்டு போகிறத விட நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழணும்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் உள்ளதை கொஞ்சம் கவனித்து பார்ப்பீர்களானால், அதே ரோமருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் சரீரத்தில் பலவீனமா இருந்தான். சாரால் சரீரத்தில் பலவீனமா இருந்தாங்க. பெண்களுக்கான வழிபாடு நின்று போயிட்டு. சாரால் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அது புரியுதா பாருங்க. பெரியவங்களுக்கு இது புரியும், சின்ன பிள்ளைகளுக்கு இது புரியாது. ஆனா பெரியவங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ திரளான ஜாதிக்கு தகப்பனாவ. நான் திருப்பி வரும் பொழுது உங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னோன்னு சாராளுக்கு என்ன வருது? ஏன் சிரிப்பு வருது? ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் அவளுடைய பிரச்சனை வேற, இவன் பிரச்சனையும் வேற. ஐயோ தாத்தாவாயிட்டாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற எண்ணம். இதுக்கு மேலே எங்கிருந்த அந்த இன்பம் போயிடுச்சேன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இன்பம் நின்று போயிட்டு, வழிபாடு நின்று போயிட்டு, இவர் தாத்தாவாயிட்டாரு, இப்போ எங்கே குழந்தை பிறகுன்னு சிரிச்சான். அப்படி சிரிச்சதுனால தான் இன்னொரு 2 பொண்டாட்டி வந்துச்சு. ஆகார் இல்லாமல் கேத்துராலும் வந்தான். அதாவது பைபிள் எடுத்து கவனித்து பாருங்களேன், எந்த இடத்துல ஒருத்தர் வீக்குன்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல வேற. நான் உங்களை பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அவன் எதில் பலவீனமாக இருந்தானோ அந்த பலவீனத்தில் விசுவாசிச்சான். அந்த பலவீனத்தை கர்த்தர், புரியுதா உங்களுக்கு? எதில் அவன் பலவீனமாக இருந்தானோ, எதில் அவன் பலவீனன் என்று அவர் மனைவி நினைத்தாலோ, எதில் பலவீனம் சொல்லி அவன் நினைத்தானோ அந்த பலவீனத்தை மாற்றி அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் பிறக்குது. அப்ப யோசித்து பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் விசுவாசித்தால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசினால், நான் நல்ல ட்ரெஸ்ஸு போடுவேன், நான் நல்ல சொந்த வீட்டில் வாழுவேன், நான் சர்ச்சுக்கு இப்படி சொந்த காரில் வருவேன், நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் நிறைய ஏழைகளுக்கு கொடுப்பேன், நான் உதார குணமாக இருப்பேன், அப்படி நீங்கள் நம்பினால், அப்படி நீங்கள் விசுவாசித்தால், உங்கள் விசுவாசத்தின் படியே அது உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, சரீரத்தில் தான் பலவீனமாக இருந்தான். சரீரம் தான் 100 வயது ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயது ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, சரீரத்தில் தான் அவங்க வீக்கா இருந்தாங்க. பைபிள் சொல்லுது, திருப்பி அந்த வசனத்தை பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கவனிங்க. அவனுடைய மனசை மாத்தினார். நீ ஆபிரகாம் பேரை மாத்தினார். அந்த செத்து போனதை பார்க்காத, கடல்ல இருக்கிறத பார்க்காத, இந்த சுரப்பி சுரக்கலங்கிறத பார்க்காத, இந்த தைராய்டு வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு சுகரை நினைச்சு இதை நினைச்சு இதை பார்க்காத, இதை பார்க்காம கர்த்தரை பார். வசனம் தான் சொல்லுது. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏதாவது பலவீனமாக இருந்தால் அது ஒரு பெரிய பாவமாக கருதிடாதீங்க. ஒரு நோயும் இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க செத்து போகுது. நான் கவனிக்க வேண்டியதெல்லாம் நோய் ஒரு பிரச்சனை இல்லை,
அதுல அவிசுவாசமே வேண்டாம், அதுல விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். இவைகள் எங்களை மேற்கொள்ளாது, இவைகள் எங்களை மேற்கொள்ளாது, இவைகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம். வசனம் சொல்லுது பாருங்க, அவன் என்ன செய்தான், சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதையும். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா பைபிள்ல வாக்குத்தத்தம் என்ன, ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய வசனம் என்ன, அவன் இருக்க போவது 120 வருஷம் தானே. 100 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 20 வருஷம் தான் இருக்கு. 20 வருஷத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. ஆனா வருஷத்தையும் மாற்றினார், அவன் சரீரத்தையும் மாற்றினார், அவன் வாழ்க்கையும் மாற்றினார். அவனை மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார், உங்கள் சரீரத்தையும் மாற்றுவார், உங்கள் சந்ததியும் மாற்றுவார். அதனாலதான் நமக்கு தேவையானது இந்த உலகத்தை சுதந்திரிப்பான். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு சுதந்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கும் இந்த உலகம் சொந்தம், நமக்கு இந்த உலகம் சொந்தங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அப்படிதான் சொல்லுது, நமக்கு இந்த உலகம் சொந்தம். வசனம் சொல்லுது பாருங்க, 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா பாருங்க, தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை நம்பி, வீடே இல்லாத பொழுது சொந்த வீட்டை கொடுத்தீரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, பலவீனத்தின் மத்தியில கர்த்தாவே எனக்கு சுகம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம் சொல்லி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அறிக்கை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்படி மகிமைப்படுத்தினதுனால அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அதனால அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் சொல்லுங்க, வல்லவனானான். எல்லாரும் சொல்லுங்க, நானும் விசுவாசத்தில் வல்லவனாவேன். நானும் எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் திரும்ப பெறுவேன். எல்லாரும் வாயத்தோடு சொல்லுங்க, நான் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். என் குடும்பம் கோடா கோடி பெருக்கத்தை காணும். அங்க பைபிள் சொல்லுது பாரு, அடுத்த வசனம் பாரு, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. அது எல்லாரும் சேர்ந்து படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்காகவும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாருக்காகவும், நாம் எல்லாருக்காகவும். நல்லா சத்தமா சொல்லுங்க, நம்ம எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம எல்லாருக்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம எல்லாருக்காக. நமக்கு நம்ம இப்ப நான் சொல்றேன்னா, எனக்கு, என் மனைவிக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு, அதே போல நீங்களும் உங்க குடும்பத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய சந்ததிக்கு, அதே போல நம்ம எல்லாருக்கும் நீங்களும் அறிக்கை பண்ணுங்க. உங்க குடும்பத்துள்ள எல்லாருக்கும் இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருத்தனும் வேதத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல. யாருமே இங்க காணி ஆட்சிக்கு புறம்பானவங்க கிடையாது. எல்லாரும் விசுவாசித்தா எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வந்து சேரும். அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது பாருங்க, இந்த உலகம், நிறைய பேர் நினைக்கிறோம் இந்த உலகம் எனக்கு வேண்டாங்க, இந்த உலகம் ஒரு விழுந்து போன உலகங்க, இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போனதில்லை, நாம என்ன வந்தோம், வெறுங்கையோடு வந்து வெறுங்கையோடு போறோம். இல்ல, ஒன்றும் கொண்டு வரல. ஆனா இங்கிருந்து நாம கொண்டு போகிறோம் என்னது? மாம்சத்தில் அவன் செய்கிற நன்மையும் தீமையும் அவனோடு கூட வருது. அதனால தான் பாருங்க, எந்த காரணத்தை கொண்டு தீமை செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க. விசேஷமா உங்க குடும்பத்துக்கு தீமை செய்யாதீங்க. உங்களை பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ண மறக்காதீங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. வாசிக்கலாமா? சங்கீதம் 115வது சங்கீதத்தை நாம திருப்பணும் சொன்னா 16வது வசனத்தை பாருங்க. 115வது சங்கீதத்துல 16ஆம் வசனம் பாருங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நல்லா கவனிங்க, வானாதி வானங்கள்ல தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த பூமியில யாரு வாசம் பண்றாங்க? மனிதர்கள். இந்த பூமியில யார் வாசம் பண்றது? மனிதர்கள். இந்த மனிதர்களுக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? தேவனாகிய கர்த்தர். அப்போ வானங்களை தேவனுக்காகவும் இந்த பூமியை மனுஷருக்காக கொடுத்தார். அந்த மனுஷர்கள் தான் நாம. மனுஷர்களில் விசேஷித்தமானவர்கள் நாம். அதனாலதான் பாருங்க, பூமியை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். இதை விசுவாசிக்க முடியுதா? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பி பாருங்க. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை எல்லாரும் படிங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து தான அரசியல்வாதியோ அல்லது வேறு ஒருத்தனையும் மேன்மை பாராட்டாம
யாரையோ ஒருத்தரை மேன்மை பாராட்டி, ஐயோ அவர் பெரிய ஆளுங்க, ஐயோ அவர் தாங்க அவரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் பார்க்காம அவங்கள நீங்க மேன்மைப்படுத்தாம ஆண்டவரை பாருங்க. எல்லாம் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும். ஐயோ அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அம்பானி பெரிய ஆளுங்க, அதானி பெரிய ஆளுங்க, நிராவ் மோடி பெரிய ஆளுங்க, என்ன பெரிய ஆளுங்க. ஒருவேளை நீங்கள் மனசில் வரணும், அவங்க பெரிய ஆளுங்க, இவங்க பெரிய ஆளுங்க, அரசியல்வாதி பெரிய ஆளுங்க, அவர் எம்எல்ஏ பெரிய ஆளுங்க, எம்பி பெரிய ஆள், கலெக்டர், இப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர்களை நீங்கள் உங்களை விட்டு அவங்கள பிரித்து அவங்கள பெரிய ஆளாகும், உங்களை தாழ்வாகும் கணக்கு போடாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? இப்போ அந்த வசனத்தை படித்து பாருங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், எல்லாம் உங்களுடையது. இந்த பூமியில எல்லாமே உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்கு தான் இல்லை, உங்களுக்கும் இருக்கு. அவங்கள போல நீங்க வரணும்னா ஒரே ஒரு காரியம், தேவனை விசுவாசிங்க. தேவனை விசுவாசிங்க. நீங்க தேவனை விசுவாசித்தா உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். தேவனை விசுவாசித்தா உங்கள் வாழ்க்கையை மாறும். நீங்கள் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் கூனி குறுகி அப்படியே வெட்கப்பட்டு நிற்கணுங்கிறது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி நல்ல ஆகாரங்களை புசித்து பேர் பெற்றவர்களா உங்களை பார்த்து இந்த சகோதரியா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த சகோதரனா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த வீடா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோங்க. வசனம் சொல்லுது, அவருடைய பார்வையில் பட்சபாதமே கிடையாது. யாரையுமே அவர் பிரித்து பார்க்கறதில்ல. எல்லார் மேலும் அவர் கிருபையா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லார் மேலும் அவர் கிருபையா இருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் பண்றார் பாருங்க. இந்த பூமியை குறித்து யோசுவாவுடைய புத்தகம் 1 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். யோசுவா 1 அதிகாரத்தை திருப்பும் பொழுது இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மோசே கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மலை நாட்டை நான் உங்களுக்கு தருவேன், இந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார் இல்லையா. இந்த கானான் தேசத்தை யோசுவா கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கவனிங்க, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, காலடி மிதிக்கும். இங்க கவனிங்க, மோசேவை கொண்டு கர்த்தர் இந்த ஜனங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு ஆவியானவரை கொண்டு கர்த்தர் உங்களை வழி நடத்தி இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த ஊருக்காருங்க, எந்த ஊர்ல இருந்து எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க, உங்களை யார் வழி நடத்தினது? அந்த ஜனத்தை மோசே நடத்தினார். உங்களை யார் நடத்தினதுன்னா உங்களுக்கே தெரியாத ஆவியானவர் உங்களை கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, இந்த பட்டணத்துக்கு நீங்க வந்ததற்கும் இந்த ஊர்ல நீங்க கால் வச்சதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்னுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீ கால் மிதித்த தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதே பட்டணம் உனக்கு ஆசீர்வதிக்க பட்டணமாய் இருக்கும். இந்த பட்டணத்தை குறித்த அவிசுவாசம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நீங்க நிறைய வசனங்களை கவனிக்க போறோம். நீங்க எந்த ஊருக்காரங்களோ, நீங்க கடன்ல வந்திருக்கலாம், வேலை தேடி வந்திருக்கலாம், எதுக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு நோக்கத்திற்காக ஆவியானவர் அந்த ஊர்ல இருந்து உங்களை வேர்பிரிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இந்த இடத்திற்கு வந்ததனுடைய முகாந்திரத்தை அறிந்து கொள்ள இந்த வசனங்களை அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இப்ப பாருங்க, இந்த எல்லையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு, இந்த பட்டணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் நாம விசுவாசத்துல பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட ஒண்ணு இல்லை. ஆனா இதே நான் என் கண்ணு பார்க்கும், உங்களுடைய கண்களும் பார்க்கும். நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நாம் எல்லாரும் கண்டு நாம ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கட்டும். வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், உனக்கு கொடுப்பன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை, இந்த சந்ததிக்கு கொடுப்பன்னு சொன்ன பூமியை அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நான் கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆசீர்வாதத்தை அடையாதபடிக்கு ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான்.
அதான் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால நீ என்ன செய், இந்த தேசத்துக்கு ஜனங்களை பிரிச்சு கொடுக்க போறதுனால நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நீங்க திருச்சபையை பார்த்து சொல்றேன், நீங்க பலம் கொண்டு திடமானதாயிருங்க. இந்த பட்டணத்துல உங்க கம்பெனிக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வேலைக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருவனை எதிர்த்து நிற்பது இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ ஆசீர்வதிக்கப்படாதபடி ஒருவனும் உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன் தெரியுமா? அவர் உன் கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை அவர் உனக்கு கொடுப்பார். ஒருவேளை மாறலாம், மோசே மாறலாம், ஆனா வாக்குத்தத்தம் மாறல. இந்த ஜனத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னார், அதே போல அந்த ஜனத்துக்கு கொடுத்துட்டார். இந்த ஜனங்களை கூட்டிட்டு போன்னு மோசேவை சொன்னார், அதே போல ஆவியானவர் கொண்டு நம்மளை இங்க கொண்டு வந்துட்டார். கவனிங்க, ஆவியானவரை கொண்டு வந்தவர் யோசுவாவை கொண்டு அவர்களுக்கு கொடுத்தது போல ஆவியானவரை கொண்டு நம்மை அழைத்து வந்தவர் யெசுவா என்ற இயேசுவை கொண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பண்ணுவார். நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனாலதான் அவர் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடு என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணுமா? பலம் கொண்டு திடமானதாயிரு. நீங்க பலம் கொண்டு திடமானதாயிருந்து இந்த ஜனத்தை பார்த்து நாம என்ன சொல்லணும்? இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசேவனுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இருக்க. நல்லா கவனிங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு மோசேவை கொண்டு போதித்தது போல நமக்கு ஆவியானவரை கொண்டு போதிக்கப்பட்டது போல நியாயப்பிரமாணம்னா கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது. கர்த்தருக்கு பிரியமில்லாது வேண்டாம். நம்முடைய வீடுகளில் சினிமா பாட்டோ, காமெடிகளோ, உலக காரியமோ, கேலிய கிண்டலோ இது நமக்கு வேண்டாம். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வார்த்தை நமக்கு வேண்டாம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய விதங்களை குறித்து கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. அதான் வசனம் சொல்லுது, இந்த வாழ்க்கை நாம் எப்படி இருக்கணும், எதுக்கு நாம கவனமா இருக்கணும்னு சொன்னா, மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்வாய். நீ புத்திமான நடந்து கொள்வதற்கு இந்த வேதத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் அவரையே பற்றி கொள்ளுங்க. அவரையே பற்றி கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவரை பற்றி கொள்வீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? உபாம புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. உபாம புஸ்தகம் 8வது அதிகாரம். ஆண்டவர் கொடுக்கிற தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த அப்படியே அந்த வசனத்துக்குள்ளவே வந்துருங்க. உபாம புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே எல்லாரும் சேர்ந்து படிங்களா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்க இல்லையா? எல்லாரும் நான் படிக்கிற மாதிரி படிங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இந்த ஊர் எதுக்கு சுந்தராபுரம் பேர் வச்சாங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும், நமக்கு சுதந்திரமான ஊர் இது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சுந்தராபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சுந்தராபுரம் நமக்கு சொந்தபுரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்தப்போ ஆர்ப்பரிப்போம்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போது சுற்றி சுந்தராபுரத்தை சுதந்திரிப்போம் என்னெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்போ நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே இப்படி போயிட்டு இருக்கேன்னு. அப்போ தான் சொல்லுது, வாக்குத்தத்தம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு, அதை பொய் சொல்லாது. ஆனால் நமக்கு பார்த்தா பொய் மாதிரி தெரியும். பொய் சொல்லாது, அது சீக்கிரமாக நிறைவேறும். இந்த சுந்தராபுரத்துக்கு நான் வந்ததுக்கு நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால கவனித்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, என்னை நல்ல தேசத்துல கர்த்தர் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். ஒரு நல்ல தேசத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நல்ல தேசத்துல இந்த நல்ல ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். வசனம் சொல்லுது பாருங்க, இந்த பட்டணம் எப்படிப்பட்டதுன்னா, அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊர்களும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். நல்ல கவனிங்க, இந்த தேசம் நல்ல தேசம் தான்.
இந்த ஆட்சியை பார்க்க வேண்டாம், அரசியல்வாதிகளை பார்க்க வேண்டாம், காலத்தை பார்க்க வேண்டாம், சூழ்நிலை பார்க்க வேண்டாம், கொள்ளை நோய்களை பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் போதுமானவர். ஒரு நல்ல தேசத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனையோ தீமைக்கு நம்மளை விலக்கி காத்தார், நம்மளை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். வசனம் சொல்லி பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி. இங்க கவனிங்க, இந்த தேசம் நல்ல தேசம் தான். நீ தான் மாறணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்த பட்டணம் நல்ல பட்டணம் தான். இந்த பட்டணத்துல ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். தேவன் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்க கடவாய். உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தாரு, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்கு ஸ்தோத்திரமா அந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்து. இந்த நல்ல தேசத்தில் நீ புசித்து திருப்தியா இருக்கையில், நீங்க நல்லா சம்பூர்ணமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தரை மறக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த தேசம் ஒரு நல்ல தேசம். உங்களுக்கு ஒரு வசனம் இருக்குங்க, இந்த தேசம் நமக்கு எப்படி தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ குர்ராஜ் பிரதர் இருக்கிறாருன்னு வச்சுக்க. குர்ராஜ் பிரதர் வத்தலை குண்டல் இங்கே இருந்தியா அங்கிருந்து எங்கே வந்தார் அப்படின்னா அவருக்கு சொல்லலாம், அவருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாரும் அதே போல தான். அவருடைய ஊர் வத்தலை குண்டுன்றதுனால சொல்லிட்டேன். இங்கே யார் யார் என்னென்ன ஊரில் இருக்கிறீங்க? திண்டுக்கல், அப்புறம் தென்காசி, கூடலூர், ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து வந்திருக்கும் இல்லையா? இப்போ ஏங்க நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பார்த்து வச்சாராம். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு ஒரு இடத்தை பார்த்து வைத்து, எசேக்கியேலுடைய புத்தகம் 20வது அதிகாரத்தை திருப்புங்க. எசேக்கியேலுடைய புத்தகம் 20வது அதிகாரம், அதில் ஒரு வசனம் வரும். எசேக்கியேல் 20ல் 6ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 20:6, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து வைத்தது. ஆண்டவர் முன்னாடியே பார்த்து வச்சு உங்களை இங்க கூட்டிட்டு வந்தார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க, ஆண்டவருடைய இடத்தை பார்த்து வச்சு அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான எல்லா ஊரை காட்டிலும் இந்த ஊர் சிங்காரமான ஊர். அல்லேலூயா. சென்னை மட்டும்தான் சிங்கார சென்னையா? கோயம்புத்தூர் சிங்கார கோயம்புத்தூர் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னைக்காரங்களுக்கு சென்னை சிங்கார சென்னை, நமக்கு சிங்காரமான கோயம்புத்தூர். இதை கர்த்தர் பார்த்து வைத்து இந்த சுந்தராபுரத்தில் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். அவங்க இருக்கிற இடம் அவர்களுக்கு பார்த்து வைக்கப்பட்ட ஒரு இடம். அதான் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிறதான எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அப்பவே ஆணையிட்டார். அப்ப பாருங்க, அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு யோசுவாவை கொண்டு இந்த ஜனங்களை கூட்டிட்டு போறார். அதனால யோசுவா கிட்ட சொல்றாரு, யோசுவாவே பயப்படாதே, நான் மோசையோடு வந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அதே உபாகமம் புத்தகம் 8வது அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களா? 8வது அதிகாரத்தை எடுத்து 14 படிச்சீங்கன்னா, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். கவனிங்க, நம்முடைய இருதயம், நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், இது ஏன் காசு, எனக்கு தேவை, தசம பாகம் கொடுத்துட்டா எப்படி, வாடகைக்கு கொடுத்தா எப்படி, அதை யாராவது பார்த்துக்குவாங்க, அப்படியெல்லாம் நாம விலகி போகக்கூடாது. வசனம் சொல்லுது, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தான வீடாகி எகிப்திலிருந்து இருங்க நானே படிச்சுக்கிறேன். உன்னை புறப்பட பண்ணின வரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஏன்னா நிறைய பேர் பாருங்க, இந்த உபாகமம் 8வது அதிகாரத்தில் நான் நிறைய பிரசங்கங்களை கவனிச்சிருக்கேன். உபாகமம் 8வது அதிகாரத்தில் எல்லா வசனத்தையும் விட்டுருவாங்க. அதுலேயும் 28 பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் இந்த 15ஆம் வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரற்ற வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். இதுதான் நிறைய பேருக்கு டாபிக்கா தெரியுது. கவனிங்க, இதை ஒன்றை மட்டும் பிடிக்காதீங்க, மேலையும் கீழையும் வாங்க. நிறைய பேர் பிரசங்கம், எனக்கு பைபிள் காலேஜில் கூட இந்த வசனத்தை ஒருத்தர் வச்சு பிரசங்கம் பண்ணார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உங்களை அங்கங்கே கடிக்கும். எங்கே கடிக்கும்?
உங்களை எல்லாரும் கடிப்பாங்க. வசனத்தை பார்த்தா அந்த எல்லையை விட்டு வெளியே வந்தவனை தான் கடிச்சது, எல்லாரையும் கடிக்க கிடையாது. எல்லாருமா செத்து போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தவர்களுக்கு தான் கொல்லிவாய் சர்ப்பம் கிடைச்சது. அப்போவே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின உடனே அதை பார்த்தவன் பிழைச்சிக்கிட்டான். நீ தப்பு பண்ணிட்டியா, ஆண்டவரை பார்த்து பிழைச்சிக்க. பிழைப்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்தார், சாகரத்துக்காக அல்ல. அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது எதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன இருக்கு? வெள்ளி பொண்ணு நிறைய இருக்கு. ஆனா வாங்குறதுக்கு என்ன கிடையாது? கடை கிடையாது. காசு நிறைய இருக்குங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, போற வழியில கடையே இல்லை, எப்படி சாப்பிடுவீங்க? அதனால ஆண்டவர் பாருங்க, இவங்க கிட்ட வெள்ளியும் பொண்ணும் ஏராளம் இருக்கு, ஆனா எதுவும் இல்லை, வாங்குறதுக்கு கடை கிடையாது. வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை நடத்தினார். ஏன் நடத்தினார்னு சொன்னா, உங்ககிட்ட எல்லாம் இருந்தாலும் உன்னை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர் கர்த்தர் என்பதை உணர்த்தும்படிக்கு. அதனால தான் கவனிங்க, உன் வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை சிறுமைப்படுத்துவதற்கல்ல, இதன் வழியில் கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார் என்பதற்கு இது அனுமதிக்கப்படலாம். இப்ப அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை பாருங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. இதுதான் ஆண்டவர் சொன்ன கட்டளை. அதாவது நான் சொல்லாம எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவரால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் ஆண்டவரால் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். எல்லாரும் நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள வரட்டும், வாக்குத்தத்தம் வரட்டும், வசனம் வரட்டும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுகம் இல்லை. அவரை நானும் இன்னொருத்தரும் பார்க்க போயிருக்கிறோம். அவர் கொஞ்சம் வயசுல மூத்தவர். அப்பதான் நினைச்சேன், அவர் வயசுல மூத்தவராக இருக்கிறான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் காது கிட்ட போய் சொல்றாரு, எப்படி இருக்கிற, ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடு, நீ பயப்படாத, இப்போ செத்தாலும் நம்ம எங்கே போயிடுவோம், யாருக்கிட்ட என்ன பேசுகிறேன்னு கூட தெரியறது. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அவன் மட்டும் கொஞ்சம் அறக்குறை பலவீனம் இருந்தான்னு வச்சுக்க, போய் அப்படி எங்கன்னு திட்டி விட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் பலவீனமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஒரு சிலர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் ஒரு அம்மா கூப்பிட்டு, பிரதர் வாங்க பிரதர், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். இவங்க துடிக்கிறது என்னால் பார்க்கவே முடியல பிரதர். நாங்கள் ஐயோ பாவம் ரொம்ப கவலைப்படுதுன்னு நினச்சா, எப்படியாவது ஆண்டவரை எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்? அவங்க துடிக்கிறது இவங்க பார்க்க முடியல, நீ பண்ணுறதை தாம்மா என்னால் பார்க்க முடியல. ஆனால் நான் வேணா மாற்றி ஜெபம் பண்ணிட்டா, இந்த அம்மா துடிக்கிறத இந்த அம்மாவை பார்க்க முடியல, இந்த அம்மாவை எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு மாற்றி ஜெபம் பண்ணிட்டோமான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அது என்னங்க, அது அவ்வளோ துணிகரமான எண்ணங்கள். எப்படியாப்பட்டவங்களா? இதே ஒரு நல்ல மனுஷன் யார் தெரியுமா? இவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, எப்படியாவது இவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க. அப்படி அது நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அவங்க செத்து போகணும்னு ஜெபம் பண்ணுவான். ஒரு சிலர் இருக்காங்க, இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. சில பேர் கையை வச்சோடனே கண்ணை மூடிடுவாங்க, அது ஒரு அபிஷேகம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலை அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கிடையாது. நாம் கையை வச்சோம்னா அவங்க அறக்குறையாக முழிச்சிட்டு வந்து கூட நல்லா முழிச்சு பார்க்குற அளவுக்கு தான் கர்த்தர் அந்த கிருபையை தான் கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஏன்னா அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறது, ரொம்ப மெலிஞ்சிட்டார், ரொம்ப மெலிஞ்சி அந்த பல்லெல்லாம் பெருசாக தெரியுது, கண்ணமெல்லாம் ஒடுங்கி ஒரு மாதிரி ரொம்ப விகாரமாக இருக்கிறார், எலும்பெல்லாம் ரொம்ப ஆளே பாதி ஆயிட்டார். அவர்கிட்ட போய் மெதுவாக சொல்கிறார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு, எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு, அலேலியா சொல்லுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத கொஞ்ச நேரம் கேட்டு அவர் சட்டையை பிடிச்சி இழுத்தேன், இருங்க சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் ஜெபம் பண்ணேன். பிரதர் பயப்படாதீங்க, இந்த படுக்கையிலேருந்து நீங்கள் எழுந்திருப்பீங்க. நீங்கள் நம்புங்க, 38 வருஷம் வியாதியஸ்தன், அவனையே ஆண்டவர் எழுப்பினார். அவன் ஆண்டவரை தேடி வரல, ஆனால் உன் குடும்பம் ஆண்டவரை தேடுற குடும்பம். அவனை விட உனக்கு இரக்கம் செய்வது அதிக நிச்சயம். அதனால நீ நம்பு. உனக்கு எத்தனை வருஷம் இந்த பலவீனம்? கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் தான் இந்த பலவீனம். 4 மாசத்துல நீ முடிவு பண்ணிடாது. 38 வருஷம் உள்ளவனுக்கு அற்புதம் செஞ்சவர், 4 நாள் செத்து போய் நார்னவனுக்கு உயிர் கொடுத்தவர், எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தார். எலும்புகள் அதாவது எலிசாவுடைய அந்த எலும்பு பட்டு ஒருத்தன் உயிரோடு எழுந்தான். நீ ஏசப்பாவுடைய கிருபை பட்டு எழுந்திருப்ப, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் சொன்னேன். பயப்படாதீங்க பிரதர்,
உங்களால் அற்புதம் நடக்கும் பிரதர், உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்வார், இந்த படுக்கை விட்டு நீங்க எழுந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட என்னம்மா கொடுத்தீங்கன்னா, இப்போ பால் தான் கொடுத்தோம் பாஸ்டர், நாங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலை ஒரு ஸ்பூன் வச்சுருந்தாங்க. வாங்கி ஜெபம் பண்ணி அவருக்கு பாலை வாயில் ஊற்றி, இயேசுவின் ரத்தம் செய்யும், நீ கவலைப்படாத, இன்றைக்கி பால் குடிக்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுவேன், அடுத்து மட்டன் சிக்கன் சாப்பிட்லான்னு ஒன்று அவர் என்னை பார்த்து அப்படியே இருந்து ஒரு சிரிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்ன, பாருங்க சிரிக்கிறாரு, சீக்கிரம் வந்துடுவார், நீங்கள் என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க, ஆள் பாருங்க நல்லா இருக்கிறாரு. உண்மை தெரியுமா, நேற்று சாயங்காலம் எழுந்து உட்காந்துட்டார். நான் சொல்கிறேன் பாருங்க, பலவீனனுக்கு சுவிசேஷத்தை சொல்லதான் அழைக்கப்பட்டிருக்கும். எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அவன் கிட்ட போய் நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஏன் ஒன்று ஒப்பு கொடுத்துட்டா, சில பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து எல்லாரும் பிழைக்கணுங்கிறதுக்காக தான் வந்தார். நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, மரித்தவனை விட்டுட்டு போகாம ஏன் அவர் உயிரோடு எழுப்பினார்னா, இவன் சாக வேண்டிய வயசு இது இல்லை, அதனால அவனை எழுப்பி கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அதே ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை, நீங்க தேசத்தை, இந்த பூமியை சுதந்திரிச்சு இந்த உலகத்துல நல்லா வாழணுங்கிறது தேவ சித்தமா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து, இல்ல 18ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எல்லாரும் என்ன பண்ணுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைங்க. எப்போ? பலவீனத்துல, கஷ்டத்துல, பாடுகள்ல கர்த்தரை நினைங்க. கர்த்தரை வந்து ஒப்பு கொடுக்க சொல்லலை. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு நமக்கு என்ன, உலகம் எல்லாம் கடந்து போங்க, வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஒப்பு கொடுங்கள், அப்படியெல்லாம் சொல்லலை. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரத்னம் பால் அவர் ஒரு நாள் அந்த ஐயா ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு நாள் ஒரு லைனாக ஜெபம் பண்ண வந்து நின்றுட்டு இருந்தாங்களாம். ஒரு அம்மா வந்து நின்றுச்சான். என்னம்மா ஜெபம் பண்ணு சொன்னேன். ஐயா எனக்கு கண்ணு தெரியலன்னு ஆடி பேசுதான் அது. அப்போ அவர் யோசிச்சார், இந்த வயசில் உனக்கு கண்ணு தெரிஞ்சா என்ன தெரியாது. அவருடைய மனசில் அப்படி இருந்தது. ஆனால் அவர் ரத்னபால் ஒரு மெசேஜில் சொன்னார், அவர் தலை மேலே கை வச்சு சரி போ, ரெடியா நல்லாயிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜெபம் கூட பண்ணாமல் அனுப்பி விட்டாராம். அந்த அம்மா நல்லா தெரியுதுன்னு கத்துச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரத்னபால் அந்த ஐயா சொல்கிறாரு, 100 வயசுல சாக போற கிழவிக்கு கண்ணை கொடுக்கறது எடுக்கிறது அவர் வேலை, நாம ஏன் வன்கணனா இருக்கணும்? இந்த கிழவிக்கு இந்த பார்வை அவங்களுக்கு தேவை. அதனால கவனிங்க, கிழவி அந்த பார்க்க கூடாதா? வசனம் தான் சொல்லுது, அவரே தயாளனா இருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? சுகம் வேணுமா? ஜெபம் பண்ணி விடு. அற்புதம் செய்கிறது அவருடைய வேலை. உன் வாயில அறிக்க சுகத்தை பத்தினதா இருக்கட்டும், செழிப்ப பத்தினதா இருக்கட்டும், தெய்வீக நன்மை பற்றினதா இருக்கட்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான். எப்போ? சரீரம் செத்து போன பொழுது. இன்னைக்காதான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில கூட விசுவாசிங்க. வீட்டில் போனோன்னு நல்லா பேசுங்க. உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, நீங்க பெரிய ஆளா வருவீங்க. உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இது ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் ஒளிவு மர கன்று போல இருப்பான்னு சொல்லுங்க. உங்க மகளை வாழ்த்துங்க, உங்க மகனை வாழ்த்துங்க. ஊரே திரும்பி பார்க்கும், இவங்க பொண்ணா இது, இவங்க பையனா இது, எப்படி வளர்ந்திருக்கிறாங்க அப்படி சொல்லும்படி கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். பேச வேண்டியதுல கவனம் இருக்கட்டும். நம்முடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கட்டும். உபாகமம் புத்தகம் 8ஆவது அதிகாரம் 18 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எதுக்கு இந்த ஐஸ்வர்யம்? எதுக்கு? ஒரு சிலர் நினைக்கிறாங்க இல்லையா, எதுக்கு இந்த ஐஸ்வர்யம்? ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கு இந்த ஐஸ்வர்யம்? நீ நல்லா வாழணும், உன்னை சுற்றி உள்ளவங்களை வாழ வைக்கணும், உங்க பெற்றோரை வாழ வைக்கணும், நீங்க போற சபையை திடப்படுத்தணும், நீங்க உலகத்தில் அநேகருக்கு கொடுக்கணும். அப்படி அநேகருக்கு நன்மையா இருக்கும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வேதத்துல படிக்கிறோம் இல்லையா, என்னாகம புத்தகம் 13ஆவது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. என்னாகம புத்தகம் 13ஆவது அதிகாரம், என்னாகமம் 13ஆவது அதிகாரத்தை எடுத்து 23ஆம் வசனத்தை படிங்க. இருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமா முடிச்சுக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா முடித்துக் கொள்ளலாம். இந்த என்னாகம புத்தகத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை பார்த்து வச்சிருக்கிறேன், போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த தேசத்தை வந்து பார்த்துட்டு வந்தவங்க அவங்க செய்யற காரியங்களை பாருங்க. நாமளும் நிறைய திராட்சை கொலைகளை பார்த்துருக்கோம். எல்லா திராட்சை கொலை எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு திராட்சை கொலை.
ஆனா இவங்க போன இடத்துல பாருங்க, இவங்களுக்கு ஆண்டவர் பார்த்து வைத்த ஒரு வாழ்க்கை. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களுக்கு எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு செழிப்புள்ள காலங்களை வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மற்றவங்க நம்புறவங்களோ நம்பலையோ, நாம அதை நம்புவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, இதே பட்டணத்துல நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நீங்க உங்க சொந்த ஊருக்கு போனா உங்களை எல்லாரும் ஆன்னு பார்ப்பாங்க. உபாகமம் 28:10 சொல்லுகிறது போல, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன்னை பார்த்தா ஒரு பயம் வரும். ஐயோ அவரெல்லாம் பெரிய ஆளுங்க, உங்களை பார்த்தா அப்படி வரணும். ஒரு ஆள் என்ன குருராஜி அப்படின்னு வரக்கூடாது. குருராஜ் அவரெல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படி இருக்கணுமே ஒழிய, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்முடைய எல்லாருடைய மனதில் அப்படி வரட்டும். ஏன்னா ஆண்டவர் பாரு, அவங்களுக்கு பார்த்து வச்ச இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவங்களை அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு வா அந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கிருந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன புத்தகம் 13:23 படிங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளை மரங்களிலும் அத்தி பழங்களும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. இப்ப கவனிங்க, ஒரு திராட்சை கொலையை அறுத்துட்டு ஒரு கோலை குறுக்கால விட்டு 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்களாம். அவ்வளவு பெரிய பெரிய கொலைகள். நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கும் வைக்கப்பட்டு இருக்கிறது. வேவு பார்க்க போன பரிசுத்த ஆவியானவர் வேவு பார்த்து நம்மளை நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பார். இந்த இடம், இந்த ஊர், நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர், உங்களை எல்லாருக்கும் சொல்றேன் பாருங்க, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க எல்லாரும் இருக்கிற இடம் உங்களுக்கு தேவன் பார்த்து வைத்த ஒரு சிங்காரமான ஒரு இடம். அதனால இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவர் பாருங்களேன், யோசுவாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 6 எடுத்தவங்க 1 இருந்து படிங்க பார்க்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஏன் அடைக்கப்பட்டிருந்தது? கவனிங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பெரிய வாக்குத்தத்தம் எரிகோ மக்களுக்கு தெரியும். எரிகோ மக்கள் நினைக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கூட்டம் வராங்க, அந்த கூட்டம் வந்தாங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்தோடு கர்த்தர் இருக்கிறார், அந்த கூட்டம் உள்ள வராதபடிக்கு நம்முடைய பட்டணத்தை எல்லாம் அடைச்சிடலாம், அந்த ஜனம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பட்டணத்தை அடைச்சிட்டாங்க. அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கு. அந்த மதில் எப்படிப்பட்டதுன்னா, அந்த பட்டணத்துடைய மதில் மேல ரதங்களை வைத்து போட்டி நடத்துவாங்களாம். அந்த எரிகோ கோட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையோட மேலே அந்த காம்பவுண்டு சுவர் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டு சுவருக்கு மேலே வருஷத்தில் இவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரும் பொழுது அந்த கோட்டை சுவருக்கு மேலே ரதங்களை விட்டு அந்த சவாரி நடத்துவாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய பாதை. ஒரு சிலர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 100 அடி ரோடு மாதிரி மேலே இருக்குமா, அவ்வளவு பெரிய கோட்டைக்கு மேலே. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கோட்டை. அவ்வளவு பெரிய கோட்டையை தகர்க்கிறதுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது விசுவாச வார்த்தை. ஒருவேளை உங்களுக்கு கூட கடன் என்கிற பெரிய கோட்டை, வயசாயிடுச்சுங்கிற பெரிய கோட்டை, நான் தனிமைங்கிற பெரிய கோட்டை, என்னால் முடியாது, நான் அவ்வளவுதாங்கிற அப்படிப்பட்ட அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு ஆகும், நடக்கும், செய்வார், நன்மை உண்டாகின்ற வார்த்தை உங்களுக்கு போதுமானது. இப்ப கவனிச்சு பாருங்க, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் கையில் ஒப்பு கொடுத்தேன். கவனிங்க, எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லல, கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். நான் உங்களுக்கு அதான் சொல்றேன், இந்த பட்டணத்தை நம்முடைய கையில கொடுத்துட்டார். இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டார். நாம இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பேசுவோம். நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களை யாரெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை ஒரு நாள் பார்ப்பாங்க. உங்க வீடா இது, எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நிச்சயமா சொல்லும்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாமிசமோ சரீரமோ இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அதை ரிசீவ் பண்ணுது. அதனால் நீங்கள் விரும்பினபடி அது உங்களுக்கு வாய்க்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் அதான் சொன்னார், நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், உனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கோட்டை இருக்கா, நீ பயப்படாத, இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இது நீ பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், ஆண்டவரே பின்னாடி பார்க்காத, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு பைய பார்க்காத, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த காடெல்லாம் தேடுவோம் இல்லையா, நீ எதையும் பார்க்காத. ஆண்டவர் சொல்றார், நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நீ செய்ய வேண்டியது 7, அதாவது 4ஆம் வசனத்தை படிங்க.
இல்ல மூணாம் வசனம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 6 நாளைக்கு ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துட்டு அமைதியா இருங்க. ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வாங்க. ஆனா யாரும் என்ன செய்ய கூடாது? பேசக்கூடாது. இதெல்லாம் பேச விட்டுருந்து வச்சுக்க, எவ்வளவு பெரிய கோட்டை விழுந்து நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பான். என்னென்ன பேசுவாங்க தெரியாது ஜனங்க. அதனால ஆண்டவர் சொல்லிட்டார், யாரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அமைதியா சுத்தி வாங்கன்னு சொல்லிட்டார். 6 நாளைக்கு ஒரு சுத்து. 4ஆம் வசனத்தை பாருங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றுவாங்க. 6 நாள் ஒரு சுத்து, 7ஆவது நாள் 7 சுத்து சுத்திட்டு நீங்க என்ன செய்யணும்? எக்காலத்தை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தோணி இடும் பொழுது எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கும் பொழுது அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். கவனிங்க, நான் இதோட நிறுத்துறேன். இதனுடைய அடுத்த வாரம் இதனோட தொடர்ச்சி கவனிக்கலாம். இவங்க செய்தது ஒண்ணுதான், ஆர்ப்பரிச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்றது அதுதான். தேவன் உங்களுக்கு நன்மை செய்யணுமா? ஆர்ப்பரிங்க. உங்க வீட்டுல ஜெபம் இருக்கட்டும், உங்க வீட்டுல பாட்டு இருக்கட்டும், உங்க வீட்டுல எல்லாருடைய வீட்டுல ஒரு கிட்டாரோ ஒரு கீபோர்டோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வச்சு கர்த்தரை பாடி துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த வாரத்தில் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன். தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் சுதந்திரவாளிகள். நீங்கள் சுதந்திரவாளிகள் ஆனதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அவருக்கு பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் கவனிக்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய வாய்களை திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் உமது பிள்ளையாய் இருக்கிறேன். கர்த்தாவே, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கான சரீர சுகத்தை கொடுக்க கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், ஒரு ஆடு கொழுமையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தா அது மேய்ப்பனுக்கு கனமாய் இருக்கும். எப்படி ஒரு ஆடு செழுமையாய் இருக்க வேண்டுமோ அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, விசுவாச வார்த்தையை பேசணும். ஆண்டவர் பேசி பேசி இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதனால் ஆதாமுக்கும் விசுவாச வார்த்தையை பேசும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அவன் சொன்னபடி ஆகும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவிசுவாசமா பேசக்கூடாது என்பதற்காக சகரியாவுடைய வாயை ஊமையாக்கினார். ஏன்னு சொன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வர வேண்டும் என்பதற்காக. சில இடங்களிலே நீங்கள் மௌனமாய் இருப்பது நல்லது. ஆனா அநேக இடங்களிலே விசுவாசமான வார்த்தைகளை மாத்திரம் பேசுவது உங்களுக்கு நல்லது. ஆகையினாலே விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட தேவனுடைய வேத வார்த்தையின்படி இவர்கள் புத்திரராய் இருக்கிறபடியால், இவர்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அப்பாவுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். இவர்கள் பேரோடும் புகழோடும் வாழ்ந்திருப்பார்களாக. இவர்கள் செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. இவர்கள் கையிடுகிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உபாம புஸ்தகம் 28:8 சொல்லுகிறது போல உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும் என்றபடி ஒவ்வொரு கையின் பிரயாசத்திலும் நன்மை உண்டாவதாக. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இவர்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தினால் வாழ்ந்திருப்பார்களாக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்துங்க தாவே. நீர் அப்படியே ஜெபத கடதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.